வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ஜோதிட சவால். வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவனாடி ஜோதிடர் பாபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி சார் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வேந்தர் டிவி கோடானு கோடி ரசிகர்களும் இன்னைக்காக சார் நான் சொல்றாரு பார்ப்போம். ஓகே சார், இப்போ ரஷ்யா யுக்ரைன் இதுக்கு இடையேயான அந்த ட்ரோன் தாக்குதலில் இதுவரைக்கும் 116 சரக்கு கப்பல்கள் சேதமாகியிருக்கு. நம்மளும் அமைதி பேச்சுவார்த்தை நடக்குது, இப்போ நின்றோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் தொடர்ந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கு எப்போ சார் ஒரு முடிவு வரும்? மெயினாக இந்த சண்டைகளை குறைக்கணும். சண்டைகளை குறைக்கணும்னா நடுத்தர மக்களும் வாழ்வாதார மக்களும் வாழக்கூடிய நிலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் பிரச்சனை ஆகும். அது இல்லாமல் அத்தியாவசிய பொருட்கள் இன்னும் ஏறப்போகுது. இந்த மாதிரி சண்டைகள் இவங்க போகிறதுனால அந்த பக்கம் இருக்கக்கூடிய யூரோப் கண்ட்ரீஸோட நடுத்தர வழியில் வாழ்கிறவங்க அவங்களோட வர்த்தகங்கள் எல்லாம் குறைய போகுது. பெரிய பிரச்சனை ஒன்று கிரியேட் ஆக போகுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நிறைய மார்க்கெட்டில் பண வீக்கங்கள் வந்துடும். எல்லா கண்ட்ரியும் பண வீக்கங்கள் வரப்போகுது. பண வீக்கங்கள் வர்றதுனால பெரிய பிரச்சனையும் இருப்பாது. இந்த சண்டையை நிறுத்தியே ஆகணும். ஆனால் இவங்க உக்ரைனும் ரஷ்யாவும் இந்த சண்டை நிறுத்தத்துக்கு வாய்ப்பு இல்லை இப்போது. ஸோ இந்த இயர் எண்டுக்குள்ளே வரணும். அப்படி வரலன்னா நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் தான் நிறுத்துவாங்க. இருந்தாலும் அதுக்குள்ளார எக்கனாமிக் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய நிலைமை இருக்குது. இது இல்லாமல் அமெரிக்கா இந்த போர் நிறுத்தம் இல்லாதனால பிரச்சனையை உருவாக்கி ஈரானில் உள்ள பெரிய சண்டை போடுறதுனால அமெரிக்காவுக்கு தான் பெரிய பேரிழவு, மிகப்பெரிய பேரிழவு அமெரிக்காவுக்கு தான் நடக்க போகுது. சண்டைனால இல்லை, அவங்களோட எக்கனாமிக் ஃபுல்லாக டவுன் ஆக போகுது. எக்கனாமிக் வேறு விதமாக டவுன் ஆகி சீனாவோட எக்கனாமிக் டெவலப் ஆக போகுது. சீனாவோட மணி வேல்யூ ஜாஸ்தியாக போகுது. அந்த மாதிரி நிலைகள் ஏற்படுறதுக்கு ஃப்யூச்சரில் வாய்ப்பு உண்டு. அது இல்லாமல் இந்த சண்டை மிகப்பெரிய இது இல்லாமல் சின்ன சின்ன கண்ட்ரிகள் சண்டை போட போகுது. இன்னும் சின்ன சின்ன கண்ட்ரிகள் அதுக்கு தகுந்த மாதிரி சண்டையை போட்டுக்க போகுது. அந்த சண்டைகள் வர சொல்ல எண்ணெய் விலைகள் இன்னும் ஏறும். இன்னும் அத்தியாவசிய பொருட்கள் ஏறும். இன்னும் அத்தியாவசிய பொருட்கள் ஏற என்ன ஆகிடும், நம்ம வாழ்வாதாரமே கெட்டு போயிடும். அப்போது கீழே இருக்க மக்களுக்கு வருமானங்கள் வரிகள் அவங்களுக்கு வழிகள் செய்யணும். ஸோ அது இல்லைன்னா ரொம்ப பிரச்சனைகள் உருவாகுது. இப்போது அடுத்த மாதம் 12ஆம் தேதிக்குள்ளே இந்த உக்ரைன் வாரோட இருக்கக்கூடிய ஈரான் அமெரிக்காவோட வார் அந்த தாக்குதல் அவங்க இது தளர்த்தப்பட்டால் தான் பிரச்சனை தீரும். அது இல்லாமல் நிறைய அவங்க பிரச்சனையை முடக்கி வச்சுருக்காங்க. இந்த பிரச்சனையை உருவாக்குறது இந்த அமெரிக்காவோட மெயின். ரெண்டாவது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரஷ்யா தனக்கு இடம் வேணும்னு அவன் பண்ண ஒரு தப்பை இன்னும் அவன் சண்டை போட்டுனே தான் இருக்கான். முடிவுக்கு வரதான் போகுது. இருந்தாலும் இந்த மிசைல் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் அதிகமான பிரச்சனைகள் உருவாக்குறதுனால நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்பட போகுது. கடல் வழியாக நிறைய சண்டைகள் ஏற்படும். இந்த கடல் வழியாக சண்டைகள்னால மீன்லாம் சாப்பிடாதீங்க. அது சாப்பிட்ற உணவுலாம் அதாவது இந்த பாம் பிளாஸ்ட் ஆகி அதில் வரக்கூடிய உணவு அது கெட்டு இருக்கும். அதோட கலர்லாம் மாறப்போகுது, மீன் கலர்லாம். இந்த பிரச்சனைலாம் உருவாகிறத ரொம்ப தடுக்கிறதுக்கு வழிகள் ஐநா ஒரு முயற்சி பண்ணாலும் இந்த முடிவு கண்டிப்பாக வரணும். வரலன்னா செப்டம்பர் அக்டோபர்லேருந்து பெரிய ஆபத்து. இந்தியா சின்ன சின்ன கண்ட்ரிகள் அதுக்கு எல்லாருக்கும் ஒரு எக்கனாமிக் ஒரு பெரிய ஆபத்தை முடிவு வரப்போது. எதிர்பார்க்காத சில பொருட்கள் ஏறிடும். முக்கியமான பொருட்களை நம்ம வாங்க முடியாது. அந்த மாதிரி சொன்ன ஆனால் சண்டை நிறுத்தத்துக்கு எல்லாரையும் நம்ம வேண்டுறோம். இந்த நிறுத்தத்துக்கான ஒரு முடிவு வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே ஈரானுடைய துறைமுகங்களை அமெரிக்கா முடக்கி வைத்திருக்கு. இதனால் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் சார்? அதாவது பல வழிகளை முடக்கி வச்சுருக்கு. அது இல்லாமல் அவங்களோட தலைமை இதெல்லாம் முடக்கி வச்சுருக்கிறதுனால என்ன ஆகிடும்னா வழி கிடைக்காததுனால பல பேருக்கு வர்த்தகங்கள் போகிறது பிரச்சனை ஆகிடும். அது இல்லாமல் எண்ணெய் ரூட் கிளியர் ஆகலைன்னா அது பிரச்சனை. 2 பக்கம் ரூட்டுமே அவங்க அடைப்பு பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ யூரோப் வருவதும் இந்தியா இந்த பக்கம் அதாவது ஏஷியாவுக்கு வர்றதும் ரொம்ப பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த பிரச்சனைகள் இல்லாமல் வர்த்தகங்கள் ஏற்படுது. இது இல்லாமல் மெயினாக பெரிய ப்ராப்ளங்கள் வரப்போகுது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி. இந்த கத்தார், சவுதி, துபாய் இந்த மாதிரி இடத்துலலாம் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட போகுது. அவங்களும் விலைவாசிகள் ஏறிடும். அந்த விலைவாசிகள் அங்கே மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி மிகப்பெரிய விலைவாசிகள் ஏறக்கூடிய நன்மைகள் வரனால அங்கே பிரச்சனைகள் ஏற்பட போகுது. ரொம்ப குழப்ப நிலைமைகள், ஒரு வழி இல்லாமல் இந்த ஆண்டு முழுதுமே சரியில்லாத ஒரு ஆண்டாக இருக்குது. 2028 வரைக்குமே இந்த 2028 வரைக்குமே ஒரு நிதானம் இல்லாமல் இயற்கையிலும் சரி, அதாவது இவங்க பண்ணக்கூடிய இந்த செயற்கையிலையும் இந்த சண்டையிலையும் சரி ரொம்ப பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு. இந்த ஜலசந்தியை இவங்க ரிலீஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் இந்த மாத கடைசியில் அடுத்த மாதம் கடைசியாவது
இந்த அமெரிக்கா இந்த சண்டையோட வழியிலேருந்து வெளியே வந்தால் தான் உண்டு தவிர இல்லைன்னா பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு, வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அந்த போரை நிறுத்தத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது போனால் ரொம்ப குழப்பம். அது இல்லாமல் அந்த இடத்துல வந்து ரொம்ப மாட்டி, அதாவது நிறைய இடத்த வந்து அவங்க பிளாக் பண்ணி வச்சுருக்கிறதுனால வழி கிடைக்காதுன்னா எண்ணெய் விலைகள் ஏறும், அத்தியாவசிய பொருட்கள் ஏறும். ஒரு நிம்மதி இல்லாத எல்லாருக்குமே ஒரு கண்ட்ரியில் வந்து ஒரு எக்கனாமிக் வந்து ப்ராப்பராக வந்து வழி வராது. எல்லா எக்கனாமிக்குமே வந்து ஒரு கொலாப்ஸாக தான் ஆகும். இந்த எக்கனாமிக்கில் பெரிய கண்ட்ரியாக இருக்கவங்களுக்கும் பெரிய கொலாப்ஸ் ஆகி அவங்களாலே சில நடத்த முடியாத ஒரு நிலைமை ஏற்படுறத இந்த ஆண்டு கடைசியில் நம்ம பார்ப்போம். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னது தான் அடுத்த கேள்வியாக கேட்கலான்னு நினச்சேன். அதாவது பழையபடி இந்த கேஸ் பெட்ரோல் தட்டுப்பாடு வந்து திரும்பவும் வருமா சார் அப்படின்னு வரும் சொல்கிறாங்களே, அது உண்மைதானா? தட்டுப்பாடு இல்லை. இப்போது இந்த முடக்கிற காரணத்தால் வெளியே வராதனால அளவாக கொடுப்பாங்க. இதுதான் ஒரு ஆளுக்கு இதுதான் வழி அப்படின்ற மாதிரி ஒரு அளவாக கொடுக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுரும். அந்த சூழ்நிலை டிமாண்ட் 8ஆம் மாத கடைசியில் வரும். இந்த போர் நிறுத்திட்டா பிரச்சனை இல்லை, நிறுத்தலைன்னா 8ஆம் மாத கடைசியில் கண்டிப்பாக நம்ம எல்லாம் சஃபர் ஆகுறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சார், இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 35% மக்கள் ட்ரம்ப்புக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அமெரிக்காவில் ட்ரம்ப்பினுடைய ஆட்சி நீடிக்குமா சார்? 60% நம்ம 35% நினைக்கிறோம், கிடையாது. 60% மக்களுமே எதிர்க்கிறாங்க. 60% மக்களே வந்து வெறுக்கிறாங்க அவரோட ஆட்சி. அவரோட ஆட்சி சரியில்லாத ஒரு, ஏன்னா அமெரிக்காவோட எக்கனாமிக் கெட்டு போச்சு. அமெரிக்காவில் ஷேர் மார்க்கெட் அடிபட்டு போச்சு. பெரிய ஷேர்ஸு ட்ரில்லியன்ஸ் கணக்கில் இருந்த பணங்கள்லாம் குறைஞ்சி போச்சு. இப்போ ட்ரில்லியன்ஸ் ஆஃப் மணி வந்து அவங்களுக்கு வீக்கமாகிடுச்சு. இப்போ இந்த ப்ராப்ளங்கள் வர்றதுனால அமெரிக்கா பார்க்கறதுக்கு தான் பெரிய நாடாக தெரியும், உள்ளுக்குள்ளே நிறைய எக்கனாமிக் ப்ராப்ளம் இருக்குது. இது ஒரு பெரிய பிரச்சனை கிரியேட் ஆகுது. இது இல்லாமல் அதிபருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது. இந்த 27ஆம் தேதிக்குள்ளே அவருக்கு ஒரு ஆபத்து இருக்குது. இந்த 27ஆம் தேதிக்குள்ளே அவர் தப்பிச்சிட்டார்னா எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. 27ஆம் தேதிக்குள்ளே ஒரு ஜாதக நீதியாக இருக்கக்கூடிய இதில் அவருக்கு ஒரு ஆபத்து இருக்குது, ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. அந்த இன்சிடெண்ட் வெளியே வந்தார்னா உண்டு. அப்படி இல்லைன்னா இந்த இது வந்து என்ன தான் வழி பண்ணாலும் ஆட்சியை வந்து கலைக்க முடியாது. ஆட்சி மக்கள் போட்டு தான் வந்திருக்கு, அதனால் ஆட்சியை கலைக்க முடியாது. ஆனால் மக்களோட ஆதரவை திரட்டுவாங்க அமெரிக்கா. அந்த ஆதரவுகள் திரட்டி இவர் வேணான்னு சொன்னால் அந்த டைமில் இவரை கவிழ்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இவர் வந்து சில வழிகள்லாம் பண்ணி அதில் தான் இருக்குன்னு நினைப்பார். இவர் வந்து என்ன கேஸ் கோர்ட் போட்டாலும் இவர் அதில் தான் ஃபைட் பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார். இருந்தாலும் மக்கள் வந்து டோட்டலாக வெறுப்பு தான் இவர் மேலே இருக்குது. ஓகே சார், இப்போ இந்த கேள்வி வந்து என்ன அப்படின்னா, திருச்செந்தூர் கடல் வந்து தொடர்ந்து உள்வாங்கிட்டே வருது. சமீப காலமாக சமூக வலைத்தளங்கள்லையும் நம்ம நிறைய அடிக்கடி இந்த மாதிரியான செய்தி கேள்விப்படுறோம். இதற்கு என்ன காரணம்? ஏதாவது எச்சரிக்கை நமக்கு கொடுக்க வருதா சார்? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட இது வந்து திருச்செந்தூரில் உள்வாங்கிறதோ இல்லை சென்னையில் மெரினா கடற்கரையோ உள்வாங்கிறதோ, இது பார்த்தீங்கன்னா நிலத்தோட நீரோட வரத்து வந்து கம்மியாகக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. அப்படி வந்தால் திருச்செந்தூர்லேருந்து 30 கிலோமீட்டர் நிலத்தோட நீர் வரத்துகள் குறைய ஆரம்பிச்சதுன்னா நிலம் இறங்கக்கூடிய தன்மைக்கு வந்துடும். அப்போது அந்த நிலம் இறங்கக்கூடிய தன்மைக்கு வந்ததுன்னா சரிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது இல்லாமல் அந்த தண்ணி வந்து இல்லாத இடத்துலலாம் போலாக இருக்கிறதுனால வீடு கட்டின இடமோ இல்லை வீடுகள் இருக்க இடமோ அந்த ஏரியாவில் பார்த்தா வீடுகள் கொஞ்சம் சரிஞ்சு காணப்படக்கூடிய நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் சென்னையிலையும் அந்த மாதிரி நிலைமைகள் வந்திருக்கு. அதுலேயும் 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரெண்டாவது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எர்த்குயிக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்தியாவில் எர்த்குயிக் மீட் பண்ணலாம். தமிழ்நாட்டிலையும் எர்த்குயிக் வந்து இந்த தடவை ஒரு இடத்துல எங்கேயோ லேசான ஒரு பகுதி இதை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. பெரிய அஃபெக்ட் ஆகாது, ஆனால் ரிட்டர் அளவுகள் அதிகமாக இருக்கும். இந்த வாட்டி வரக்கூடியது ரிட்டர் அளவுகள் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் இந்த வாட்டி தண்ணி வந்து உள்ளே வரும். ஆனால் இது இந்தியாவில் இல்லை, அதர் கண்ட்ரீஸில் கண்டிப்பாக தண்ணி உள்ளே வரும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு சில இண்டிகேஷன் காட்டுறதுக்கு தான் இந்த வழிகள். காஸ்மிக் எனர்ஜி உள்வாங்கி அதோட நிலையை வந்து மாற்றுதுன்னா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வெளியே வரப்போகுது. அந்த ஃபோர்ஸ் வெளியே வரதுக்காக தான் இது உள்வாங்குதுன்னு அர்த்தம். ஸோ அது சயின்டிஸ்ட்லாம் சில பேர் தேவைப்படுது. சயின்ஸ் ரிசர்ச் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக நம்ம இந்தியாவோட ரிசர்ச் நம்ம பண்ணி சில விஷயங்களில் அட்வான்ஸாக சொன்னாங்கன்னா மக்களை வந்து காப்பாற்ற முடியும்.
அதனால் இப்போ நம்ம செயல்கள் மக்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழியோ அதுக்கான வழி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த சயின்ஸ் தான் அதை வழி பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே சார், இப்போ இதே மாதிரி சென்னையிலையும் வந்து நிலங்கள்லாம் வந்து மூழ்க போகுது, உள்வாங்க போகுது அப்படின்னும் சொல்கிறாங்க. இதுவும் உண்மைதானா சார்? சென்னையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இல்லை 15 கிலோமீட்டர் கணக்கு எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா போரூர், இந்த மதுரவாயல், இல்லைன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வானகரம், அது இல்லாமல் அது சார்ந்து இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய பகுதியில் பூந்தமல்லி, இந்த மாதிரி ஏரியாலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டு இது தவிர்த்து இது இல்லாமல் ஈசிஆர், OMR இந்த மாதிரி ஏரியாவில் ரொம்ப இது வாங்காதீங்க. உள் வாங்கக்கூடிய என்னென்னா கரையோடு நிற்கும். இந்த கரை கொஞ்சம் இறங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ கடல் மட்டம் உயர்ந்துடும். இந்த கரை வந்து லேண்டோட கரை இறங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கடல் மட்டம் உயர்ந்துடும். இந்த சுச்சுவேஷன் கண்டிப்பாக நான் இப்போ கிடையாது, பயப்பட வேணாம் யாரும். 2033, 2034 அதில் சின்ன இன்செக்ஷன் வரும். 2040 இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, 14 வருஷத்துக்கு அப்புறமா. ஸோ அதுக்கு முன்னாடியே சயின்ஸ் சில வழிகள் பண்ணி ஆதாரபூர்வமாக நிரூபித்து சில இடங்களை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அந்த டைமில் மக்கள் வந்து உஷாராக இருக்கிறது நல்லது. இப்போது இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து உலக அளவில் இறங்கி இருக்குது சார். ஆனால் அண்டை நாடுகளினுடைய அந்த ரூபாய் மதிப்பு வந்து அதிகரிச்சிருக்கு. இப்படி இருக்கும்போது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் ஏதாவது பாதிப்பு வருமா சார்? இப்பயே ஏறி போச்சு. இப்பயே 96 ரூபாய்க்கு வந்துச்சு டாலர். இப்பயே வந்து குறைஞ்சி போச்சு. பணத்தோட மதிப்பே இல்லை இந்தியாவோட. இன்னும் இறங்க போகுது. இந்த செப்டம்பர், அக்டோபரில் பார்க்க போகிறீங்க, ரொம்ப ஏறப்போகுது டாலர் வேல்யூ. டாலர் வேல்யூ ஏற சொல்ல பண வகைகள் ரொம்ப குறைஞ்சிரும். அப்போது அதிகமான விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நிலைமை வரும். அரிசி விலை, பருப்பு விலை, நமக்கு இருக்கக்கூடிய காய்கறிகள், நமக்கு எல்லா விலையுமே ஏறும். இப்பயே இவ்வளோ ஏறி இருக்குது. அப்போது நடுத்தர மக்களும் வாழ்வாதாரற்ற மக்களுக்கும் எப்படி கொடுக்கறது? ஸோ இவங்களோட சேல்ரி, அதாவது வேலை செய்கிறவங்களோட சேல்ரி, ஒரு சாதாரண எலக்ட்ரிஷியன், சாதாரண ப்ளம்பர், இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே நல்லது செய்யும். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே சாதாரண ஒரு மேஷன், சாதாரணமாக வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு கூலி வேலை செய்கிறவங்க, கூலி இதில் வந்து இருக்கவங்களுக்கெல்லாம் வேலை எலிமேட்டாக அவங்களுக்கு சேலரி ஹைக் பண்ணுறது தான் நல்லது. அப்போ தான் அவங்க வாழ்வாதாரம் கொஞ்சம் உயரும். சில செலவுகளை அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஒரு வீட்டு வாடகை கொடுக்குறதோ, இல்லை வீட்டை நடத்துகிறதோ, ஃபேமிலியை நடத்துகிறதோ, இதுக்கு வழிமுறைகள் நம்ம செய்கிறது கண்டிப்பாக நல்லது. ஏன்னா நடுத்தர மக்களே கஷ்டப்படுற நிலைமை இப்போ வந்தாச்சு. ஸோ ஒரு சேலரின்றது மினிமம் 50,000 ரூபா, மினிமம் 50,000 வரணும். ஒரு நாளைக்கு ஒரு சாதாரண ஆள் 1,500 ரூபா, அவன் இப்போ 1000 ரூபா வாங்குறாங்க, 1,500 ரூபா இல்லை 1,800 ரூபா அவங்க வாங்கினா தான் அவங்களுக்கு சரிப்பட்டு வரும். அவங்க சாப்பாடு ஃப்ரீயாக சாப்பிட முடியும், எல்லா வழியும் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் எடுத்துகிட்டு வரணும். வரக்கூடிய நிலைமைகளில் காலப்போக்கில் எல்லாமே மாறும். ஆனால் இது பிரச்சனை தான். ரெண்டாவது, நம்ம நினைக்கிறோன்னா இது போகிற போக்கில் விலைவாசிகள் இறங்கி குறையாது. ஒரு இடத்துல ஸ்டேபிள் ஆக்கிடுவாங்க. அப்போ அதை குறைக்க மாட்டாங்க. சில எண்ணெய்கள் குறைஞ்சிருக்கும், இதை குறைக்க மாட்டாங்க. அந்த குறைக்காத நிலையில் என்ன ஆகிடும்னா எல்லோரும் நம்ம மாட்டி தவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த சூழ்நிலை இல்லாமல் நம்ம வழிகள் நடத்தி இந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறது தான் நல்லதுன்றது. இந்த வாரம் ஷேர் மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கும் சார்? இன்றைக்கி தேதியில் பார்த்தா அமெரிக்கானோட மார்க்கெட் கெட்டு போயிருக்கு. ஸோ அமெரிக்கனோட மார்க்கெட் வேல்யூ இல்லாமல் இருக்குது. அடுத்த வாரம் அடுத்த திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இந்த 4 நாளுமே மார்க்கெட் இறங்கும். இந்த மார்க்கெட் ரொம்ப சிவியராக இறங்க போது கேர்ஃபுல்லாக இருங்க. 24ஆம் தேதி வரைக்குமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறமா தான் மார்க்கெட்டில் ஒரு வேல்யூ வரும், சேல் வரும். ஆனால் இப்போ இந்த மாதம் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய பெரிய செக்டார் எதுவும் வாங்கிடாதீங்க. பெரிய செக்டார் வச்சுருக்கவங்களாம் சேல்ஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா அதை டக்குன்னு உடஞ்சதுன்னா நிறைய பணமாக வீக்கமாகும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஏற்பட போகுது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது அவங்க நல்லது. மூணாவது வந்து நமக்கு தங்க வெள்ளி ஆல்ரெடி நம்ம சொல்லின்னு வரோம், திரும்பவும் குறைய தான் போகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி அடுத்த வாரம் எண்டுக்கு அப்புறம் கொஞ்சம் ஏறலாம். இருந்தாலும் இந்த வாரம் எதிர்பார்க்காதீங்க, குறைய தான் போகுது. ரொம்ப ஸ்லோவாக போகுது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம். இப்போது இந்த கேமே வேணாம். செப்டம்பர் வரைக்கும் யாருமே ரொம்ப கேம் விளையாடாதீங்க அப்படின்றத சொல்கிறேன். ஓகே சார், இந்த வாரத்தில் நடக்க போகிற 3 முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா என்னென்ன சொல்வீங்க சார்? 2 இடத்துல தண்ணி வந்து மழை வரும். மிகப்பெரிய மழை இருக்குது. சென்னையிலே இருக்குது, தமிழ்நாட்டிலே இருக்குது, ஆந்திராலேயும் வரலாம். ஸோ ரொம்ப பிச்சின்னு 2 நாள் தொடர்ந்து ரொம்ப ஹெவியாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை தவிர்த்து தமிழ்நாட்டோட இதில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுறத பார்க்க போகிறோம்.
ஒரு சின்ன குழப்பங்கள், ஒரு சின்ன ப்ராப்ளங்கள் ஏற்படுறதையும் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கிறோம், அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகி ஒரு இன்னலாகி அவர் மாற்றுறதோ இல்லை பிரச்சனையில் உருவாகிறதோ அந்த குழப்பத்தை ஏற்படுறதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது இல்லாமல் 2 இடத்துல காட்டு தீ வந்து பற்றிக்கும், அந்த ஒரு நிலைமை ஒன்று இருக்குது. அது இல்லாமல் ஒரு எர்த்குயிக் வருது. ஸோ இந்தியாவிலையும் லேசான நிலநடுக்கல் ஏற்கனவே வந்திருக்கு. இப்போது இன்னும் இந்தியாவிலும் தமிழ்நாடு இல்லைன்னா மகாராஷ்டிரா இல்லைன்னா குஜராத் இல்லைன்னா டெல்லி இந்த இடத்துல லேசான நிலநடுக்க காமிச்சு ஒரு முஸ்லீம் கண்ட்ரியோ இல்லைன்னா ஒரு யூரோப் கண்ட்ரியிலோ மிகப்பெரிய எர்த்குயிக் ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்துலேயும் மிகப்பெரிய ஒரு இன்சிடெண்ட் நடக்க போகுது. இப்போ நம்ம ஆன்மீக கேள்விக்குள்ளே போயிடலாம். ஆடி மாதம் தொடங்கிருச்சு. ஆடி மாதம்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது ஆடிப்பெருக்கு தான். ஸோ இந்த ஆடிப்பெருக்கினுடைய சிறப்புகள் என்னென்ன, இந்த ஆடிப்பெருக்கில் நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத சொல்லிடுங்க சார். ஆடிப்பெருக்கு ஆடி 18. ஆடி 18 தான் இந்த கடல் நீர், அதாவது நதி நீர் பொங்கி எழுந்து ஓடக்கூடிய நிலைமை ஏற்படும். அதனால்தான் விவசாயிகள் வந்து மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய ஒரே நாள் அந்த ஆடி 18 தான். அதுதான் காவிரி. இந்த காவிரி வந்து பொங்கி திருவேண்டி சங்கம் போல் விருதுநகருக்கு காவிரி பொங்கி 3 பக்கமாக விரிந்து ஓடும். அந்த விரிந்து ஓடுறதுலாம் எல்லா டெல்டா பகுதியிலையும் பயிர் தொழில் ஆரம்பிச்சிடும். இந்த பயிர் தொழிலுக்கோசரம் செய்யக்கூடிய ஒரே பூஜை வீட்லேயும் சரி. பயிர் வழிகள் இந்த நாட்டுக்கு வளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிர் வழியை நம்ம செஞ்சு இந்த வளத்தை உருவாக்கணும். அந்த வளம் உருவாக்கக்கூடிய ஒரே நாள் அந்த ஆடி 18. அதனால்தான் பயிர் முதன்மையாக வச்சு பண்ணுவாங்க. அதே நேரத்தில் ஆடி மாதம் வந்தாவே எல்லா கோயிலையும் கூழ் ஊற்றுறது வழி பண்ணுறது பண்ணுவாங்க. பர்டிகுலராக அந்த 18ஆம் நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மரம், எல்லா செடி, எல்லா காய்கறிகள் எல்லாமே அம்பாளுக்கு எத்துமே வச்சு அந்த 18ஆம் தேதி பூஜை பண்ணி, அது இல்லாமல் வலையெல்லாம் வச்சு எல்லோரும் வந்து வலையில் மாட்டிக்கிறது, பெண்கள் அணையிறது, இந்த கொண்டாட்டங்கள் கொண்டாடுறதுக்கு காரணம் தான் இந்த பயிர் தொழில் முன்னேறக்கூடிய ஒரு நிலைமையாக வச்சுருக்காங்க. அதனால தான் குலதெய்வத்தை வேண்டது, அம்பாலை வேண்டது, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லையம்மனை வேண்டது, எல்லையாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் கட்டி காக்கக்கூடிய வழியாக இருக்கிறத நமக்கு வளத்தை கொடுக்கறது தான் இந்த ஆடிப்பெருக்கு. இந்த ஆடிப்பெருக்கு 18ஆம் தேதி, அதுவும் பர்டிகுலராக ஆகஸ்ட் 3ஆம் தேதி வருது. இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி கொண்டாடு. அது நம்ம பர்டிகுலராக எல்லாருமே வீட்டில் கொண்டாடுங்க. இந்த வீட்டில் வந்து இந்த பயிர் தொழில் நல்லா இருக்கணும், நம்ம உணவுகள் வரணும், இந்த இந்தியாவோட எக்கனாமிக் வந்து மாறணும், உலகத்துவே இந்த எக்கனாமிக் மாறணும், முதல்ல இந்த சண்டைகள் நிற்கணும் அப்படின்றத வேண்டி ஒரு காவேரிக்கு நம்ம படைச்சோன்னா கண்டிப்பாக அந்த செயல் மாறும். அந்த காவேரியோட செயல் கண்டிப்பாக உலகத்தை மாற்றும். அந்த வழி தான் இது. தாராளமாக எல்லாரும் எடுத்து கும்புறது நல்லதுன்றதை சொல்கிறாங்க. ஓகே சார். இப்போ அதே மாதிரி இன்னொரு கேள்வி, இது வந்து ஒரு நேயர் கேட்ட கேள்வி அப்படின்னே சொல்லலாம். என்னன்னா, இப்போ வீடு நம்ம மாறி போகும்போதோ இல்லை ஒரு புதிய வீட்டுக்கு போகும்போதோ நம்ம வந்து வாஸ்து பார்க்குறது வந்து வழக்கமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ புதுசாக நம்ம ஒரு தொழில் தொடங்குறோம் இல்லை வியாபாரம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான இடத்தை சூஸ் பண்ணும்போதும் நம்ம வந்து வாஸ்து பார்த்து ஸ்டார்ட் பண்ணணுமா? வாஸ்துன்றது நமக்கு தேவையான ஒரு விஷயம். உண்மையாகவே வாஸ்து புருஷன் எல்லா இடத்துலையும் இருப்பார், எல்லா இடத்துலையும் வழிகட்டி இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் சுவாசம் பண்ணக்கூடியது இந்த வாஸ்து புருஷன். இந்த வாஸ்து புருஷன் இல்லாத மேடம் இல்லை, வீட்டுக்கு மட்டும் கிடையாது, தொழில் ஸ்தானம் தான் மெயின். தொழில் ஸ்தானத்துக்கும் வாஸ்து பார்த்து அந்த இடங்கள் நல்லா இருக்கா, அந்த இடத்துல செஞ்சால் நல்லா இருக்குமா, எதுனா தென்மேற்குலையோ இல்லைன்னா வடமேற்குலையோ இல்லை வடகிழக்குலையோ கட்டிங் வரக்கூடாது. எந்த ஒரு லேண்டுமே கோஸ் வரக்கூடாது. கோஸ் இல்லாத இருக்கக்கூடிய இடத்த எடுத்து கட்டிங், அதை சில இடத்துல கட்டு வரலாம், தென்கிழக்கில் கட்டு வரலாம், நார்த் வெஸ்ட்டில் கட்டு வரலாம். ஆனால் வடகிழக்கோ தென்மேற்கோ கட்டு வரக்கூடாது. வடகிழக்கு தான் தலை இருக்க, நம்மளோட இறைவனோட தலை இருக்கக்கூடிய இடம். தென்மேற்கே இறைவனோட கால் இருக்கக்கூடிய இடம். ஸோ இது ரெண்டுமே இல்லைன்னா உயிரே இல்லை. இன்னும் சொல்லுங்க, அது நடமாட புணமாயிடும். அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் தான் வச்சுருக்காங்க. அதனால தான் இறைவன் அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் வழியாக சுவாசிக்கிறான். அந்த சுவாசிக்கிற இடக்கூடிய வாசு நமக்கு தேவை. வாஸ்து கரெக்டாக இருக்கக்கூடிய இடத்த, அதுவும் பர்டிகுலராக ஃபேக்ட்ரிஸ், நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து எப்படின்னா வாஸ்து பண்ணணும். வாஸ்து பண்ணால் தான், ஏன்னா அடிப்படாமல் இருக்கும், இன்சிடெண்ட் ஆகாமல் இருக்கும். இந்த இன்சிடெண்ட்லாம் சடனாக இன்சிடென்ட் ஆகுதுன்னா எங்கேயோ கட்டு இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல சவுத் வெஸ்ட்டோ இல்லை நார்த் ஈஸ்ட்டோ கட்டு இருக்கும். இல்லை நார்த் ஈஸ்ட்டில் வெயிட் வச்சுட்டு இருப்பாங்க, மிகப்பெரிய வெயிட் வச்சு அங்கே மிஷின் ஒர்க் பண்ணக்கூடாது. சவுத் ஈஸ்ட்டில் மிஷின் ஒர்க் பண்ணலாம், சவுத் வெஸ்ட்டில் வெயிட் வைக்கலாம், பெரிய வெயிட் வைக்கக்கூடிய தன்மை பண்ணலாம். அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடிய தன்மைகள் கரெக்டாக வாஸ்து ரெகுலேஷன் பண்ணலாம். அந்த பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும், வரது போகிறதுலாம் தெரியாது, பிஸ்னஸ் டெவலப் ஆகும், டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஸோ வாஸ்து மெயினானது. வாஸ்து கரப்ஷன் இல்லாமல் எந்த ஒரு ஸ்தாபனத்தையும் நீங்கள் இருக்காதீங்க. வாஸ்து வந்து பார்த்துட்டு செயல் பண்ணுறது தான் ரொம்ப நல்லதுன்றதை சொல்லலாம்.
ஓகே சார், நம்ம நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். வந்துட்டு நேரிலும் கொரோனா குரியஸ்லையும் இன்னும் நிறைய இருக்காக சார் சொல்லுவார். வணக்கம். மீண்டும் மற்றொரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வினோதினி.